அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். என் பெயர் முஸ்துபானி. நான் 10ஆம் வகுப்பு மாணவர். என் பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நனிலம். முண்டாசு கவிஞனே, முண்டாசு கவிஞனே, முறுக்கு மீசைக்காரனே, முறுக்கு மீசைக்காரனே, கவிப்பாடும் திறமையால் பாரதி என்று பட்டம் பெற்றவனே, கவிப்பாடும் திறமையால் பாரதி என்ற பட்டம் பெற்றவனே, உனது பெயரை கேட்டால் விழிப்பிடிக்கும், உனது கவிதைகளை படித்தால் மெய்ப்பிடிக்கும். எட்டயபுரத்தில் பிறந்த மகா கவி அவன். அவன் கடல் அளவிற்கு தகுதியான ஒருவனை பற்றி பேசுவதற்கு சில நிமிடங்கள் மட்டும் கொடுத்து பேச சொன்னால் என்ன பேசுவது? 1882 எட்டயபுரத்தில் சின்னசாமி லக்ஷ்மி அம்மையார் பெற்றார். பாரதியின் தந்தைக்கோ தன் மகன் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. ஆனால் பாரதிக்கோ கணக்கும் ஆங்கிலத்தை விட தமிழில் மிகவும் பிடித்தது. பாரதிக்கு சிறு வயதிலிருந்தே கவிதை மிகவும் பிடிக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிலைக்கு விடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. இந்த பாட்டின் மூலம் மக்களின் மனதில் விடுதலை உணர்ச்சியை ஊட்டியவர் அந்த பாரதி. எட்டயபுரத்து மன்னன் பாரதி என்ற சிறப்பு பெயரை இவருக்கு பால் சிறப்பு பெயர்களும் உண்டு. விடுதலை கவி, தேசிய கவி, பாட்டுக்குழு புலவர் என பல பெயர்கள் உண்டு. பாரதி என்பவன் ஒரு பாட்டுக்காரன் அல்ல. அவன் இந்த பாரதி விதித்த இந்த நாட்டிற்காரன். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல நூல்களை எழுதியுள்ளான். ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை, இந்த ஜகத்தினை அளித்துள்ளோம் என்றான் பாட்டு. சாதிகள் இல்லையே பாப்பா என்ற பாட்டின் மூலம் தீண்டாமை அறவே ஒழிக்க எழுதியவன் முண்டாசுக்காரன். பெரியாரவர்கள் பெண்ணின் பெருமை பேசுவதற்கு முன்பே பெண்ணின் பெருமை பேசிவிட்டான் அந்த மீசைக்காரன். தாமே குருவி எங்கள் சாதியில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று இயற்கையோடு இணைந்து பாடியவன் அவன். அவன் வெறும் கவிஞன் மட்டுமல்ல, காலத்தை வென்று நானே அன்றே பார்த்த ஒரு தீர்க்கதரிசி. அப்பொழுதே சுதந்திரம் கிடைத்துள்ளோம் என்று நினைத்தாரா என்னவோ? ஆடுவோம் பள்ளி பாடுவோம், ஆனந்த சுதந்திரம் அடைந்துள்ளோம் என்று அப்பொழுதே பாடினான். பாரதி வாழ்ந்தது என்னவோ 39 ஆண்டுகள் தான். ஆனால் அவன் கண்ட கனவு 1000 ஆண்டுகள் வரை இருக்கும். பாரதி என்றால் கவிதை, கவிதை என்றால் பாரதி. எழுதும் பாடலுக்கு வாழ்ந்து காட்டியவன் இல்லாவிட்டாலும் இவ்வுலகம் இருக்கும் வரை உன் கவிதைகள் வாழும். ஒருவனை 8 காகிதம் என்று ஒரு பொழுதும் என்றாலே அவன் ஒரு நாள் பட்டவாய் பார்ப்பான். நீயும் பண்ணாதுதான் பார்க்க வேண்டும் என்றான் பாரதி. பாரதியை பார்த்து வியப்பாக படித்தோம். பாரதியின் பெயரை உச்சரிக்காது